யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மந்தூரா வித்தியாசமான தலைப்பா இருக்குல்ல, விரிவா பார்க்கலாம் வாங்க. கணக்கிட முடியாத ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல் பகுதியில குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்ததாகவும் அந்த கண்டம் முழுசா தமிழர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. ஆங்கிலேயர்களால் லெமூரியான்னு அழைக்கப்பட்ட குமரி கண்டம் இலங்கை, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா ஆகிய தற்போதைய நாடுகளை இணைச்ச பகுதியாவே இருந்திருக்கு. குமரிக்கண்டம் இருந்ததா சொல்லப்பட்ட அந்த பகுதியை சுத்தி இருக்கிற நாடுகள்ல உள்ள பழங்குடி மக்கள் இப்பவும் தமிழை போன்ற தமிழின் சாயல் உள்ள மொழியில தான் பேசுறாங்கன்னு சொல்லப்படுது. ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்னான கமரூன் குடியரசுல இருக்கிற ஒரு மலைப்பகுதி தான் மந்தூரா மலை. இங்க இருக்கிற பழங்குடிகள் தான் தமிழின் சாயல் உள்ள மொழியில் பேசுறாங்க. இதற்கான பல்வேறு ஆதாரங்களும் இணையத்துல இருக்கு. ஆப்பிரிக்கா மலைகள் பெருமளவு மண்மேடுகளாலும் மரங்களாலும் ஆனதுதான். அதுல ஒண்ணுதான் மந்தூரா. தமிழில் மண் கூட்டல் தூர், மண் தூரிய மலை என்பதே இதோட பொருள். ஆகவே மந்தூரா என்ற சொல் தமிழ்ல இருந்து உருவானதுதான்னு சொல்றாங்க. பிடி, இது என்னமா, நிலாவு, மேகம் போன்ற ஏராளமான தமிழ் மொழியின் அதே அர்த்தம் கொண்ட சொற்களையும் அவங்க பயன்படுத்தி வராங்க. குமரி கண்டம் இப்படிதான் அழிஞ்சதுன்னு எந்த தகவல்களும் இல்ல. ஆனா அப்படி அழிஞ்ச போது குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள் பிரிந்து அண்டை பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம். அப்படிதான் ஆப்பிரிக்கால தமிழ் உருவாகி இருக்கணும்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு முன்பே குமரி கண்டம் அழிஞ்சிருக்கு. அவங்களும் குமரி கண்டத்தையும் தமிழையும் தேட நிறைய முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் சில குறிப்புகள் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது குமரி கண்டமும் தமிழும் எவ்வளவு பழமையானதுன்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. தமிழ் மீதான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தால் இன்னும் நிறைய தகவல்கள் வெளிவரும். இதே மாதிரி தமிழ் பத்தி அல்லது தமிழர்கள் பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க அதை உங்களுக்கு காணொலியா கொண்டு வந்து சேர்க்கிறோம். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.